அன்பு குழந்தைகளே, நீங்கள் இன்னும் சொற்ப நாட்கள்ல ஒரு பரீட்சை செய்ய இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்க பயப்படாதீங்கோ. காரணம் என்னென்றால், நான் இந்த முகங்களை பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே பிள்ளைகள் இந்த வகுப்புல பாருங்க. இப்ப என்னுடைய கணிப்பின்படியே என்னுடைய தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதம் படிக்கிற பிள்ளைகள் ஓரளவு பரீட்சைக்கு தங்களை தயாராக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுவார்கள் என்பதை இந்த கணிப்பு. நான் என்றதுக்காக சொல்லி இரண்டா அவ்வளவுக்கு விடயங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்ப பிள்ளைகள் சரியா பின்பற்றுமாக இருந்தால் சரியா இருக்கும். அப்ப நீங்கள் இதுல சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன்னா முகங்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக வருகினம். பல பேர் வார இல்லை, நான் அதை விட்டு தருறேன். இப்ப ஒழுங்கா வார பிள்ளைகளை தானே நான் கதைக்கிறேன். இப்ப முகங்கள் தெரிகிறபடியே தானே கதைக்கிறேன். சிலர் இங்கே திருட்டுத்தனமே முகமே வீடியோ போடாமலே வந்து போவார்கள். அவர்களை பற்றி நான் கதைக்கல, அதையை பற்றி நான் கவலைப்படவும் கருத்தில்லை. அப்ப எத்தனை பிள்ளைகள் நீங்க முகத்தை காட்டி நீங்க படிக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளோடையும் நான் ஒரு கடைசியில ஒரு நாளைக்கு கதைக்க இருக்கிறேன். இப்ப நான் இந்த வகுப்புல தன பிள்ளையோட பேர்களை பதிஞ்சு வச்சிருக்கிறேன். அதாவது என்னென்ன மாதிரிகள், இந்த ஹரிஷ் என்றவர் ஷட் பண்ணுவார், அதாவது இதுல லைக் பண்ணி அந்த குளப்படிகள் செய்வார். பிலால் என்பவர் நல்ல ஆர்வமா படிப்பார். சரியா? இதே போல பல பிள்ளைகளை பற்றி நான் குறிப்பெழுதி வச்சிருக்கிறேன். என்னத்துக்காக சொன்னால், உங்களை பற்றி நான் கதைக்கிறதுக்கு. நான் உங்களை படிப்பிக்க எனக்கு உங்கள மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது. ஏன்னா நீங்களும் குழந்தைகள். பவஹாமினி என்ற பிள்ளை, பவஹாரினி என்ற பிள்ளை தொடர்ச்சியாக வருது, நீண்ட காலம் வர்றா. சரியோ? அதே மாதிரி வேற பிள்ளைகளையும் பார்த்தேன். நான் இந்த ஹோல்ஸ்ரோசான் என்ற பிள்ளை, நான் எல்லாரையும் ஒவ்வொரு தடவை சொல்லியில, சந்தியா என்ற பிள்ளை நீண்ட காலமா வாரா. கிட்டத்தட்ட நான் 2 வாரத்துக்கு மேல வாரா போல இருக்கு. அப்படி வாரதை நான் பாராட்டுறேன். ஏனென்று சொன்னால், அப்படி நீங்க தொடர்ச்சியா வருகின்ற பட்சத்துல மற்ற கன பிள்ளைகள் இருக்க டிலிக்ஸியா எல்லாம் வாரம் நான் பார்த்திருக்கிறேன். சரியா? அப்ப உங்களை நான் பார்க்கறது இல்லை. 2 பையன்கள் ஒரே இடத்துல இருந்து படிப்பாங்க, அவங்கள காண இல்லை. சரியா? அப்படி எல்லாம் நீங்க ஒழுங்கா வாரப்படியால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெறுபேறு நிச்சயமாக கிடைக்கும். அதுபடியா நான் உங்களுக்கு இதை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் நான் இந்த கதைக்கிறேன். இந்த பரீட்சை உங்களை பொறுத்தவரையில ஒரு விளையாட்டு பரீட்சையாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா அதுக்காக செய்யாம இல்லை. உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், நிச்சயமாக நல்லா வாசிச்சு பழக்கணும். மற்றது வாசிக்கிறத புரிந்து கொள்றதுல வளர்க்கணும். எப்படி புரிகிறது என்றால், அந்த கேள்வியில கேட்கப்படுற விடயத்தை சரியாக 100% தெளிவாக புரிய பழகி கொள்ளுங்க. அப்படி பழகிட்டீங்களா என்றால், எந்த மாதிரியான கஷ்டமான கேள்வி வந்தாலும் நாங்கள் விடையளிக்கலாம். அதுக்குத்தான் நாங்கள் இப்ப நிறைய அரச பரீட்சைத்தாள்கள் பார்க்கிறோமே. இதை வைத்துத்தான் இந்த கேள்விகள் அமையுது. அப்ப முதல் வந்த அரச பரீட்சைத்தாள் கேள்விகள் எல்லாம் நான் தான் இப்ப கூடுதலா செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப இன்றைக்கும் கூடி உங்களுக்கு அந்த 2006ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு நடந்த பரீட்சை வினாக்களை விளங்கப்படுத்த போறோம். இன்னைக்கு விளங்கப்படுத்தணும் என்றால், அதிலே எவ்வளவு ஈஸியானதா கஷ்டமானதா அந்த காலத்துல இப்ப ஈஸியா இருக்குது. அப்ப இப்ப ஈஸியா இருக்குதுண்டா, இப்ப வரப்போறது அதே மாதிரி நீங்க அதே அடிப்படை கருத்தோட எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றா நீண்ட நேரம் கழித்தா பிரயோசனம் இல்லை. அப்ப நான் உங்களை மிகவும் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டோம். நீங்க மிகச்சிறந்த நிலை அடைவீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக படியுங்கோ. நீங்க உங்களோட பாடசாலைகள்ல கற்பிக்கிறத எல்லாத்தையும் நிறைய படியுங்கோ. உங்களோட நான் நேரடியாகவும் ஒரு வார ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளை பேரை குறித்து அவர்களோட நான் கதைக்க இருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இது நீங்கள் படம் பார்த்த மாதிரி கிடக்குது. நீங்க ஒன்றும் கதைக்கல, நான் கதைக்கிறத கேட்க வேண்டிய. அப்போ உங்களுக்கும் மனதுக்கு கருத்துக்கள் இருக்கும். அப்ப வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நீண்ட நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு டைமை கொடுத்து, ஒரே நேரத்தில் எல்லாரையும் விட்டா மீன் கடையை விட மோசமா இருக்கும். மீன் சந்த மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒரே அடிய கதைக்க தொடங்கினார். அப்ப 10 பிள்ளைகளாக பிரித்து நான் உங்களோட கதைக்கிறதுக்கு வார ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி வைப்பேன்.
அப்ப அந்த நேரம் நான் உங்களுக்கு இன்னும் கூடுதலான விஷயங்களை கதைக்கக்கூடியதாக இருக்கும். அதுகள் எல்லாம் பல காணொலியாக போடுவேன். அப்ப நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். சரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு இப்ப கடந்த கால அரசபரிச்ச தாள்கள்ல இருந்து, அதாவது நடந்து முடிந்த அரசபரிச்ச தாள்கள்ல இருந்து கேள்விகளுக்கு விட காண்ற விளக்கங்கள் கற்பிக்கப்படும். இதெல்லாம் என்னுடைய பழைய பயிற்சி புத்தகத்தில் எடுத்தது. அப்ப இப்படியாக எழுத்துக்கள் அங்க இங்க கீழ்படுத்திருக்கும், அதை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டாம். கேள்வியை விளங்கி கொண்டால் சரி. இப்ப இந்த கேள்வியிலேயே என்ன சொல்லப்படுது? 2 கேள்வி, 10ஆம் கேள்வி 11ஆம் கேள்விகள்ல வெரி குட் வந்துட்டு நான் கவனிக்காம இருந்தோடனே அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த கீறுகிறவர்கள் அவர்களுக்கு மருந்து இருக்குது, ஆனா அவர்களை வகுப்பில இருந்தே ரிமூவ் பண்ணலாம் பார்த்து. சரி, பரவாயில்லை. அவர்களும் தங்களோட திறமையை காட்டுறார்கள். அதை காட்டுற போது அவை இந்த பேர் இங்க விழுதுன்னு அவைக்கு தெரியல. பேர் விழுந்த உடனே டக்குனு பெர்மனண்டா ரிமூவ் பண்ணி விடுவேன். சரி, ஓகே, இனி அவை ஒன்றும் செய்யல. அது சரி, கவனிங்க பிள்ளைகள். இப்ப இந்த வினாத்தாள்ல 2 கணிப்புகள் தரப்பட்ட பிறகு 2 பெரிய பாத்திரம் 2 சிறிய பாத்திரத்தின் நிறை கேட்கப்படுது. அப்ப இதுகள்ல நீங்கள் பாருங்க, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அரச பரீட்சை தாள். அப்ப நாங்க இந்த கணிப்புகள் ஒன்றையுமே பார்க்க தேவையில்லை. எங்கட புத்திசாலித்தனத்தை பாவித்து இங்க பாருங்க, இதுல முதலாவது தரப்பட்டதுல ஒரு பெரிய பாத்திரமும் ஒரு சிறிய பாத்திரமும் கூட்டினால் 500 மில்லி லிட்டர். ഇതിന്റെ 2 மடங்குதானே இங்க கேட்கப்படுது. 2 பெரிய பாத்திரம் 2 சிறிய பாத்திரம். அப்ப என்ன செய்யறது? இந்த மில்லி லிட்டரை 2ஆல பெருக்கி விட்டால் 1000 மில்லி லிட்டர். பாருங்க, இதெல்லாம் கடந்த அரச பரீட்சையில வந்த கேள்வி. அப்ப அந்த கேள்விகளுக்கே ஒரு சூக்ஷ்மமாக விட காண்றதுக்கு ஒரு தந்திரமான வழி இருக்கும். அதை நீங்க சரியா கவனிக்க வேண்டும். இனி அடுத்து வாரதுக்குத்தான் கொஞ்சம் நீங்க கணிப்பு தெரிஞ்சிருக்க வேண்டும். கவனிக்கோ. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் மிகவும் சரியான தொடர்பு யாது என்று கேட்கப்படுது. அப்படி என்றால் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு எத்தனை சிறிய பாத்திரங்கள் சமன்? 2ஆ 3ஆ 4ஆ என்பதை காணுதல் வேண்டும். அப்ப நான் அதற்காக உங்களுக்கு நான் சொல்லித்தர முறையை பாருங்கோ. இங்கே ஒரே பாத்திரம் தான். இந்த பெரிய பாத்திரம் இந்த சின்ன பாத்திரம் கூட்டினது இது, அதே பெரிய பாத்திரம் அதே சிறிய பாத்திரம் கழித்தது இது. இப்ப இது முதலும் ஒரு வினாவில பார்த்த நாங்கள். இப்ப பாருங்க பிள்ளைகள், இங்கே இது கூட்டப்படுகிறது, இங்கே அதே தான் கழிக்கப்படுகிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு காசை கொடுத்துட்டு அதே காசை திருப்பி வாங்கினால் அங்க கொடுத்ததும் வாங்கினது போன உடனே அவருக்கு ஒன்றுமே செய்ய வேண்டவர் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 பாத்திரங்களோடையும் கூட்டப்பட்டது கழிக்கப்பட்டது. அப்ப இது செயற்பாடு நடக்கவில்லை. அப்ப இந்த வருகின்ற விடை அப்பளமும் இந்த 2 பாத்திரத்துக்கும் எது என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டா சார். இப்ப இந்த கணக்கன் என்றால், இது கூட்டப்பட்டால் 500 மில்லி லிட்டர், கழிக்கப்பட்டால் 300 மில்லி லிட்டர், 2ஐயும் சேர்த்தால் 800 மில்லி லிட்டர். இந்த 800 மில்லி லிட்டர் இது என்றால் இந்த 2 பாத்திரமும். அப்ப 800 2ஆல வகுத்தோமா இருந்தால் பெரிய பாத்திரம் உண்டு 400 மில்லி லிட்டர் என்பது எங்களுக்கு இப்ப விளங்கிவிட்டது. அப்ப கவனிங்கோ. இப்ப நாங்கள் பெரிய பாத்திரம் 400 ml என்றால் அதோட 100 ml சேர்ந்தா தானே 500. அப்ப 500ல 400 கழித்தால் இது 100 ml. அதே போல 400ல இருந்து 400 ml 100 ml போனா தானே 300 ml. அப்ப இதுக்குள்ள உள்ள வித்தியாசம் இந்த 2ஐயும் குறிக்குது. 200 தானே வித்தியாசம் சண்டைக்குள்ள, இந்த 2 பாத்திரத்தையும் குறிக்குது. இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன? இந்த பின்வருவனவற்றில் மிகவும் சரியான தொடர்பு யாது என்று கேட்டிருக்கிறது. அப்ப பெரிய பாத்திரம் 400 ml என்றால், சிறிய பாத்திரம் 100 ml என்றால் 4 பாத்திரங்கள் இருக்கணும். அப்ப இந்த 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இதை நான் என்ன சொல்றேன்டா பிள்ளைகள், இந்த ஆரம்ப கருத்தை வைத்துக் கொண்டுதான் கடினமான வினாக்கள் கேட்கப்படுது. அப்ப இதுல உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக விளங்கி கொள்ளுமா இருந்தால்
எப்படி கஷ்டமான கேள்வி வந்தாலும் வாசிக்கிறார்கள் இருந்து விளங்குறார்கள் இருந்து உங்களால கிரகிக்க முடிஞ்சால் நீங்க நிச்சயமாக பரீட்சை சித்தி அடைய முடியும். அப்படி நீங்க பரீட்சை சித்தி அடையாம இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய ஏதோ ஒரு குறைபாடு. என்ன குறைபாடு? வாசிக்கிற ஆர்வம் இல்லை, விளங்கிக் கொள்ற ஆர்வம் இல்லை, மற்ற படிக்கணும் கூடிய ஆர்வம் இல்லை என்றதான் கருத்து. சரி பிள்ளைகள், நான் இனி இதே போல அடுத்த வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு தரப்போறேன். இப்போ குறைந்தபட்சம் ஒரு 10 வினாவாவது நாங்கள் இந்த வகுப்புல பார்க்கணும். ஆனா 10 வினா பார்க்கிற அளவுக்கு நேரம் பத்தாது. குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வினாவாவது நாங்கள் பார்ப்போம். இதுல வினா 12, ஒரு வீதியில் இரு மின்கம்பங்களுக்கு இடையே 2 கொடிகள் வீதம் தொங்க விட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 8 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றுக்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? இப்ப இதுல இந்த கம்பங்கள் இடைவெளிகள் என்ற கருத்துங்களை நல்லா விளங்கினா சரி. இதுல ஒரு வீதியில இது மின்கம்பத்துக்கு இடையில 2 கொடி என்றால் இங்க 8 மின்கம்பம் இருந்தால் 8 மின்கம்பத்துக்கு 4 இடைவெளி, 8 மின்கம்பத்துக்கு 7 இடைவெளி இருக்கும். இப்ப உங்களோட கையை பாருங்க, கையில 5 விரல் இருக்கு, எல்லாருக்கும் 5 விரல் தான் இருக்கும். அப்ப அந்த 5 விரலுக்கு எத்தனை இடைவெளி இருக்குன்னு பாருங்க, 4 தான் இருக்கும். ஒரு இடைவெளி இல்லை. காரணம் என்ன? கை ரெண்டும் ஒவ்வொரு தொங்கல்ல ஒவ்வொரு விரல் இருக்குது. அதையும் சேர்த்து நாங்கள் ஒரு வட்டமாக்கி விட்டோம்னா 5 இடைவெளியா இருக்கும். அப்ப இதுல 8 கம்பங்கள் இருக்கின்றது என்றால் எத்தனை இடைவெளி இருக்கு? 7 இடைவெளிகள் இருக்கின்றது. நல்லா கவனிப்போம். இப்ப பாருங்க, நான் கீழ் காட்டுறேன். 8 கம்பங்கள் 1 2 3 4 5 6 7 8. 8 கம்பங்கள் இருக்கு. 2 4 6 8. இதுக்கு எத்தனை இடைவெளி இருக்கின்றது? 1 2 3 4 5 6 7. அவங்களுக்கு இந்த கருத்து விளங்கிட்டு இருந்தால், ஆனா இந்த 8 கம்பம் இப்படி வட்டமாக இருக்குமா இருந்தால், இப்படி வட்டமாக இருக்குமா இருந்தால் இல்லைனாலும் இதுக்குள்ளே 8 இடைவெளி இருக்கும். இப்ப இதுக்கு நாங்கள் இந்த கம்பத்துக்கு இடையில இப்படியாக கம்பி கட்டி இதுல கொடிகளை கட்டுவோமாக இருந்தால் இது 8 இடைவெளி. 8 இடைவெளி என்றால் 8 2 படி 16 தேவை. ஆனா இங்கே 7 இடைவெளி என்றபடியால் 7க்கு 2 படி பார்த்தால் 14 கம்பங்கள் கொடிகள் என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இந்த கம்பங்கள் இடைவெளிகள் என்ற ஆரம்ப கருத்தை கொண்டுதான் வேறு வகையில கேள்வி கேட்கப்படலாம். அப்ப உங்களுக்கு இது விளங்கினால் சரி. சரி, அடுத்து ஒரு வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். ஏனென்றால் நான் வினாவை உங்களுக்கு காட்டாமல் கேட்கிற நேரம் உங்களால சரியாக கிரகிக்க முடியாம இருக்கின்றது. அதனாலதான் நான் இப்ப வினாக்களை காட்டி உங்களுக்கு விளக்கம் தருவது நல்லாக இருக்கும். இப்ப இது ஒரு அரச பரீட்சையில வந்தது 2007ஆம் ஆண்டில் 365 நாட்கள். உங்களுக்கு இந்த 2007 என்ற உடனே அது தெரியணும் சாதாரண வருடம் என்று. லீப் வருடம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது அந்த வருடத்தை 4ஆல பிரிச்சு மீதி வந்தால் சாதாரண வருடம், மீதி வராவிட்டால் லீப் வருடம். இப்ப இதுல நான் வேறு ஒரு வருடத்தை சொல்றேனே, இங்க பார்ப்போம். 2020ஆம் ஆண்டை வைத்துக் கொள்வோமே. 2020 இது லீப் வருடமா சாதாரண வருடமான்றதுக்கு நீங்க இந்த 1க்குள் 10களை மாத்திரம் வகுத்தாலே போதும், முழுக்க வகுக்க தேவையில்லை. இப்ப 2019 இந்த 1க்குள் 10கள் கடைசி 2 எண்களை 4ஆல வகுத்தாலே போதும். இந்த 20 4ஆல வகுத்தால் 5 மீதி வராது. அப்ப இது லீப் வருடம். அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு காத்தான் இப்படி வரும். இந்த 19 4ஆல வகுத்தோம் என்ற 3 மீதி வரும். நன்னாங்கு 16 போனா 3 மீதி வரும். 1 2 3 மீதிகளாக வரலாம். 4 மீதி வரையிலாது. அப்ப மீதிகள் வந்தால் அது சாதாரண வருடம், மீதிகள் வராவிட்டால் அது லீப் வருடம். அப்ப இப்ப பார்ப்போம் பிள்ளைகள். இதுல 2007ஆம் ஆண்டு 365 நாட்களும் 2008ஆம் ஆண்டு அதில் இப்ப 366 நாட்களும் உள்ளன. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையாகும். 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகும். இதற்கேற்ப 2009 ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை? பாருங்க, இப்ப உங்களுக்கு எல்லாம் இதுகள் எல்லாம் நிறைய படிச்சு நல்ல பரிச்சயமாக இருக்கும். 365 நாட்கள் உள்ள வருடத்துல, அதாவது நாங்க 365
7 நாட்களாக வகுத்தால் 52 வாரங்களும் ஒன்றும் வருகின்றது. அப்ப இந்த கருத்து என்ன? இந்த 2007ஆம் ஆண்டுல 365 நாள்ல நாட்கள் இருக்குது. அதுல ஜனவரி 1ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்றால் பாருங்கோ, அந்த திங்கள்ல இருந்து ஞாயிறு வரையிலான வாரங்கள் 52 வாரங்கள் இருக்கும். 365 நாள். அப்ப 52 வாரங்கள் இப்படியாக இருந்து கொண்டிருக்கும். 52 வாரம் சரியா? அதுக்கடுத்து இந்த கடைசி ஒரு நாள் எங்க வரும்? அது திங்கட்கிழமையிலாம் வரும். அதாவது 365வது நாள். அப்ப இந்த வருடத்துல பிறகு வந்த கேள்விகளை இந்த ஆரம்ப கருத்து விளங்கி இருந்தால் இதுக்கு பிறகு வந்த கேள்விகள்ல கேட்கப்பட்டது. அதாவது சாதாரண வருடத்துல இந்த திங்கட்கிழமைகள் எத்தனை இருக்கும் அந்த வருடத்துல எங்களுக்கு தெரியும் 53 இருக்கும். மற்றதெல்லாம் 52 பொழுதுதான் இருக்கும். இந்த 6 நாட்கள் இது செவ்வாயில இருந்து ஞாயிறு வரைக்கும். திங்கள் ஒன்றுதான் 53 இருக்கும். அப்ப இது லீப் வருடமா இருந்தால் டிசம்பர் 31ஆம் தேதி தான் ஒன்றாக இருக்கும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 31ஆக இருக்கும். இது 30ஆக இருக்கும். அதுல 2 நாட்கள் 53 படி இருக்கும். மிகுதி 5 நாட்களும் 52 படி இருக்கும். இதுகள் உங்களுக்கு புரிந்தால் சரி. இதெல்லாம் புரிந்தால்தான் அரச பற்றியே பெற்று கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த வகுப்புகளை நடத்துறேன். சரி பிள்ளைகள், இப்ப கேள்விக்கு வருவோம். 2007ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்றால் அதில் டிசம்பர் 31ஆம் தேதியும் திங்கட்கிழமையாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு இப்ப தெரியும். அப்ப அதுக்கடுத்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திங்களுக்கு அடுத்த செவ்வாயாக இருக்கும். ஆனால் இதுல 366 நாட்கள் இருக்கின்றது லீப் வருடம். 366 என்றால் 52 வாரங்களும் போய், அதாவது செவ்வாயில தொடங்கினால் அடுத்த திங்கள் வரைக்கும். செவ்வாயில இருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், அதான் அந்த வாரம். 52 வாரங்கள் போன பிறகு 2 நாள் மீதி இருக்கு. 52 வாரம் படி எத்தனை இருக்கின்றது? இதுல 52 வாரம் 7 நாளான 52 வாரங்கள் போன பிறகு மிகுதி 2 இருக்கிறபடியா அந்த 2 இங்கதான் பெறும். அப்ப டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அடுத்தது டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கும். அப்ப அடுத்த ஆண்டு 2009 ஜனவரி 1ஆம் தேதி இது புதன் என்றால் அது வியாழனாக இருக்கும். அன்பு குழந்தைகளே, இதெல்லாம் கஷ்டமான கேள்வி அல்ல. இவற்றுக்கு விடையளிக்க நீங்க பயிற்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உங்களுக்கு காலையும் மாலையும் நான் அரை மணி நேரம் உங்களுக்காக அரை மணி நேரத்துல நல்ல அருமையான கருத்துக்களை சொல்லித்தான். இதற்கே தெரியுது இந்த மனசாட்சி. நான் படிப்பிக்கிறேன். படிக்காத உங்களை பொறுத்தது. சில தரமே நம்போவினம் அதுகளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. படிக்கிற பிள்ளைகள் தானே, ஒரு கொஞ்சம் பிள்ளை தான் படிக்கும். எல்லா பிள்ளையும் படிக்க போறது இல்லை. படிக்கிற பிள்ளைக்கு பலன் உண்டு, படிக்காததுக்கு அது பலனு அதை அனுபவிக்கட்டும். அப்ப பிள்ளைகள், நீங்கள் இது மட்டுமல்ல, இதை விட நான் சின்ன காணொலியை நிறைய போட்டுட்டேன். 1500 காணொலி போட்டுட்டேன். அதுகளை எல்லாம் பார்த்து நீங்க படிச்சு எக்ஸாம பாஸ் அடைய முடியும். அது உங்களோட முழு முயற்சியில தங்கி இருக்கு. சரி, இனி நான் அடுத்த கேள்விக்கு விட விளக்கம் தாரன். 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஒரு ஏப்ரல் மாதத்தின், அப்ப 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கணும். இப்ப நாங்கள் ஏப்ரல் மாதம் என்ற உடனே எங்களுக்கு கைய முச்சி பிடிக்க தெரியும். இது இந்த பக்கம். அப்ப கைய முச்சி பிடித்தோமா இருந்தால் இந்த கை இப்படி திங்க் பண்ணுங்க. இதுல இந்த பக்கம் விரல் இல்லை. அப்ப இப்படி கைய முச்சி பிடிக்க எங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்றால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4ஆம் மாதம் என்று தெரியும். 4ஆம் மாதத்தில் எத்தனை நாள் இருக்கிறது? 1, 3, 4 கீழே பள்ளத்துல 30 நாட்கள் இருக்கிறது. மேலே இருக்கிறதுல 31 நாட்கள். அது 1, 3, 5, 7, 8 சாரி 7, 8, 10, 12 இந்த 7 மாதங்களும் 31 நாள். மிச்சம் இது ஒன்றுதான் 28 அல்லது 29. மற்ற எல்லாம் 30 நாட்கள். அப்ப ஏப்ரல் மாதத்துல 30 நாட்கள் இருக்கு. அப்ப இதுல சொல்லப்படுகின்றது
5 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்காம். 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஒரு ஏப்ரல் மாதத்தில். அப்ப 5 ஞாயிற்றுக்கிழமை தேதிகளின் மொத்தத்துக்கு இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம் யாது? அப்ப உயர்ந்தபட்ச பெருமானம் என்றால் நாங்க 30ஆம் திகதி ஏப்ரல் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் தான் உயர்ந்தபட்ச பெருமானமாக கணிக்க முடியும். குறைந்தபட்ச பெருமானம் என்றால் ஒன்றில் இருந்து பார்க்கணும். உயர்ந்தபட்ச பெருமானம் என்றால் 30க்கு மேலே உள்ள திகதியில கூட்டிக்கொண்டு போகணும். குறைந்தபட்சம் என்றால் 1 8 8 15 15 22 22 29 இந்த அளவு தான் குறைந்தபட்சம். இதுக்கு அடுத்தடுத்த நாள் தான் உயர்ந்தபட்சம் 2 9 16 23 30. அப்ப இந்த எண்களையும் கூட்டுறது கூடி எங்களுக்கு இலக்கு வழி தெரியும். இதையும் கூட்டினா 32, இதையும் கூட்டினா 32, இது அரைவாசி. அப்ப 32 16 கூட்டி விட்டோமா இருந்தால் 80 நாட்கள் என்பது விடையாக வருகின்றது. இதுல எத்தனை நாள் என்றால் இதுல ஒரு 5 நாள் குறைய இருக்குமே, ஒவ்வொன்று தானே கூட. இதுல குறைந்தபட்சம் என்று கேட்டுக்கிட்டா 75 நாள். அதையும் கூட்டுறதுக்கு என்ன முறை? 2 கூட்டினா 30, 2 கூட்டினா 30, இது அரைவாசி 15. அப்ப 30 60 60 15 75. 75 என்பதை விட 5 குறைவாக இருக்கும். நல்ல குழந்தைகளே, இன்னும் ஒரு கேள்விக்கு வினாவுக்கு விடை விளக்கம் தர நான் விரும்புகிறேன். உங்களோட முயற்சியை நான் திரும்ப பாராட்டி கொண்டு என்னடா திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்க நல்ல முயற்சியா படியுங்கோ, நல்ல பெறுபேறு கிடைக்கும். இது ஒரு சும்மா சாதாரண வாக்கியம்தான். ஆனா இந்த வாக்கியத்துக்கு சரியான விடியை கண்டுபிடிக்கிறதுல பல பேர் இடர்படுவார்கள். ஏன் சரியான விடியை கொடுத்தா தானே புள்ளி கிடைக்கும். ஏன் ஒரு புள்ளி ஒவ்வொரு புள்ளியும் பருவதியானது. காற்று வீசினால் வெப்பம் குறையும், காற்று வீசவில்லை. அப்ப என்ன நினைப்பார்கள்? எதிரெதிர்த்தானே காற்று வீசினால் வெப்பம் குறையும் என்றால் காற்று வீசாவிட்டால் வெப்பம் அதிகரிக்கின்றது என்று நினைப்பார்கள். அது தவறு. இப்ப நான் பணத்தை செலவழித்தால் பிச்சைக்காரனாகுவேன், ஏழையாவேன். பணத்தை செலவழிக்காவிட்டால் பணக்காரனாகிடுவேனா? இல்லையே, பணம் இன்னும் சேர்ந்தா தான் பணக்காரனவன். அப்படியே இருப்பேன், மாறாமல் இருப்பேன். அதே மாதிரி காற்று வீசினால் வெப்பம் குறையும், காற்று வீசவில்லை என்றால் வெப்பம் அப்படியே மாறாது இருக்கும். வெப்பத்துக்கு ஒரு வார்த்தை நடவாது. அதான் விடை. அப்ப இதெல்லாம் கடந்த பரீட்சைகள்ல வந்த கேள்விகள். அப்ப இதுகளை பார்த்து நீங்கள் பயிற்சி பெறுங்கோ. இன்னும் ஒரு வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. என்றால் நீங்களும் இதுக்கு ஆர்வமாக வருகிறீர்கள். அப்ப உங்களுக்கு நான் தரக்கூடியதை தந்துவிட விடும் பிள்ளைகள். அப்ப நான் இந்த கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கம் தாரன் பார்ப்போம். இது ஒரு இலகுவான கேள்வி. முரளியின் வீடு சங்கரின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. அப்ப எங்களுக்கு இதுல திசைகள் தெரியும். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற திசைகள் தெரியும். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இப்ப இதுல சொல்லப்படுகின்றது முரளியின் வீடு சங்கரன் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. அப்ப இது சங்கரன் வீடு என்றால் இங்க கிழக்கு பக்கமாக முரளியின் வீடு உள்ளது. முதலாவது தகவல். சங்கரின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. இந்த சங்கருடைய வீடு மோகன்ற வீட்டுக்கு கிழக்கே இருக்கு. அப்ப மோகன்ற வீடு இப்படித்தான் இருக்கும். இப்ப இதன்படி இதுல எந்த விடை பொருத்தம் என்றால் முரளியின் வீடு. இதுல அதாவது இந்த கேள்விக்கு முரளியின் வீடு, இந்த முரளியிட வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது என்ற விடைதான் இதுல பொருத்தமானது. அப்ப மோகனின் வீடு முரளியின் வீட்டுக்கு அன்பை. அப்ப இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வாசித்து புரிந்து கொள்ற ஆற்றல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் திறம்பட இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். நன்று மாணவர்களே, நான் இன்னும் அடுத்த வினாவையும் உங்களுக்கு விளக்கம் தாரன், கவனிக்கும். இப்ப இதுல அடுத்த கேள்வியும் ஒரு மிக எல்லாமே இலகுவான கேள்விதான். நாங்க புரிந்து கொள்றதை பொறுத்து தான் இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான கேள்விகள்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்றால், அரச பரீட்சைகள்ல என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்க 10 வயது பிள்ளைகள்
உங்களுடைய திறமையை என்ன மாதிரி எதிர்பார்க்கிறார்கள்னா உங்களுக்கு சமயோசிதமான அதாவது நுட்பமாக கேள்விகளை அவதானித்து விடையளிக்க முடியுது என்று பார்க்கிறார். இப்ப இந்த கேள்வியை பாருங்க, இந்த கேள்வியெல்லாம் அப்படித்தான் அமைந்திருக்கு. இதுல ஒரு பெரிய கணிப்புகளும் இல்லை, ஒரு கணிப்பு இருக்கு, மற்றபடி கணிப்பு இல்லை. ஏன்னா நேற்று முதலும் விளங்கப்படுத்தினான். இது பாருங்க, ஒரு மாம்பழம், 2 மாம்பழம், 2 தோடம்பழம், 3 தோடம்பழம், அந்த அளவு தான் இங்க கேள்வியில கேட்கப்படுது. அதாவது 3 மாம்பழங்கள் அது சரி, 5 தோடம்பழங்கள், 5 தோடம்பழம் என்றது 2 கூட்டினா 5 தோடம்பழம். விலை யாது என்றால் இந்த விலையும் அந்த விலையும் கூட்டுறதா. அப்ப இதுல என்ன உங்களது எதிர்பார்க்கப்படுது என்றால் இந்த பிள்ளையால இந்த நுணுக்கத்தை அவதானித்து விடையளிக்க முடியுதா? அதை விட்டுட்டு அங்க கூட்டி கழிச்சு பிரிச்சு தன்னுடைய நேரத்தையும் விரயம் செய்து தன்னுடைய முட்டாள்தன வேலையில ஈடுபடுகிறா, அல்லது புத்திசாலித்தனமா இது ஒப்பிட்டு பார்த்து இந்த கேள்வியை பார்க்குது, இங்க தகவலை பார்க்குது, இந்த கேள்விகளை பார்க்குது, இந்த தகவலை பார்க்குது, இந்த கேள்வியில உள்ள இதை பார்க்குது, 2ஐயும் கூட்டி பார்க்குது, பிள்ளைக்கு தெரியுது இந்த 2 விலைகளையும் கூட்டினால் இங்கே விடை பெறும் என்பதை. இதான் புத்திசாலித்தனம், இதான் விவேகம், திறமை. இனி அடுத்ததுக்கு ஒரு வகையில எங்களுக்கு கணிப்பு தேவைதான். அடுத்து என்ன கேட்கப்படுது, ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழம் விலையாது. அப்ப இதுல இருந்து இதை கழிக்க வேணும் இந்த பக்கமா, அதாவது வலமிருந்து இடமாக கழிக்கணும். இப்ப 36ல 22 போனால் எங்களுக்கு தெரியும் 14 ரூபாய் வரும். அந்த 14க்கு என்ன பொருள் வரும்? 2 மாம்பழத்துல 1 மாம்பழம் போனால் 1 மாம்பழம், 3 தோடம்பழத்துல 2 தோடம்பழம் போனால் 1 தோடம்பழம், தோடம்பழம் 1. அதான் நீங்க கேட்கப்படுது, மாம்பழம் 1 தோடம்பழம் என்று என்ன விலை? 14 ரூபாய் என்பது கேள்விக்கான விடையாகும். சரி அன்பு குழந்தைகளே, இப்ப இந்த வகுப்பில நிறைய உங்களுக்கு தர முடியாது. காரணம் என்னென்றால் குறுகின நேரம். ஆனா நீங்க மிகுந்த ஆர்வமாயிருக்கிறீர்கள். சில வேளை அது நடிப்போ படிப்போ தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். நீங்க நடிக்கிறீங்களா அல்லது படிக்கிறீங்களான்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நடிக்கிறதா படிக்கிறதா கஷ்டம் என்று கேட்டால் நடிக்கிறது தான் கஷ்டம், படிக்கிறது சுகம். படிக்கிறதா என்ன சொல்றத டீச்சர் சார் சொல்றத கேட்டு விளங்கி கொள்றது. நடிக்கிறது என்றால் அம்மா அப்பாவுக்கு நீங்க நடிக்கிற மாதிரி ஆக்ஷன் போடணும், அது கன்வேர்ல இருக்குது. அம்மா அப்பாவுக்கு பெரிய தங்களை விட்டா உலகத்துல ஒரு தரம் இல்லை என்ற மாதிரி ஆக்ஷன் போடுவார்கள். அந்த அம்மா அப்பாலேயும் ஒரு பெரிய தவறு இருக்கு. ஏதோ தங்களோட பிள்ளைதான் கொம்பு, மற்றதெல்லாம் மக்கு என்ற மாதிரி இருப்பார்கள், அதான் தவறு. எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் தான், எல்லாரையும் நாங்கள் கனம் பண்ணணும், மதிக்கணும். எல்லா பிள்ளையும் திறமைசாலி தான். உங்களோட பிள்ளைக்கு ஒரு திறமை இருந்தால் அதை நீங்க மனதுக்கு வைத்திருங்கோ, வெளி காட்டி போடாதீங்கோ. அதுதான் உங்களோட பிள்ளைய மழுங்கடித்துவிடும். சிலர் அப்படி இருக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு நிறைய தெரியும், இந்த பிள்ளை மகா கெட்டிக்காரன், அவனை விட யாரும் இல்லை என்று அப்படி சொல்லி போட்டு பிறகு எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே முகத்துல கறி பூசின மாதிரி ஏமாறுவார்கள். அப்ப நீங்கள் நான் யாரையும் குற்றம் சொல்ல பிள்ளைகள். இப்ப நீங்கள் இந்த பரீட்சைக்கு தயாராகுவதற்கு நீங்கள் உள்ளார ஆற்றல் உள்ளவர்களாக மாறப்படும். இங்க பாருங்க, கன பேர் தங்களுடைய காணொலிகள் வீடியோ போடு இல்லை. இது என்னத்தை வருகிறோம் வந்தம் பிரயோசனம் இல்லை. சரி, அவைய விருப்பம் அது. ஆனால் என்னுடைய உண்மையான கருத்து என்னென்றால், சில ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் ஓகே. மற்றபடி அந்த பிள்ளைகள் இப்படி வீடியோ காணொலி போடவில்லை என்றால் நான் நிச்சயமா சொல்றேன், அவர்கள் இதுல பெறக்கூடிய புள்ளிகள்ல இருந்து ஒரு 5 புள்ளிகளாவது குறையத்தான் மற்ற பிள்ளைகளை விட பெறக்கூடிய சாதகம் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்று பிள்ளைகளை, நாளைய வகுப்பில காலை வகுப்பில நாங்கள் சந்திப்போம். நன்றி.